ஹே கைஸ், திஸ் இஸ் ராஜேஷ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஸ்டாகிராமில் போடுற ஸ்டோரிஸை தான் எடுத்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதனால தான் என்னால் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரிய வீடியோஸ் வரும். அண்ட் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பிளான்ஸ் வாங்கியிருக்கோம். லைக் ரோசஸ் அண்ட் மற்ற பிளான்ஸும் நிறையா வாங்கியிருக்கோம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே நிறையா பிளான்ஸ் வாங்கின மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த பிளான்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப டிலே பண்ணாமல் லெட்ஸ் ரோல் அவுட் த இன்ட்ரோ. நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃப்பை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு. கைஸ், 2 days முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து டர்மரிக் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய வச்சுருக்கோம். லைக் அதை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் காய வைப்பாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் காய வச்சுருக்கோம். அண்டு மிச்ச மஞ்சளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணிட்டோம் கைஸ். இப்போதைக்கு மஞ்சள் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 1 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் வெரைட்டிஸ் வாங்கியிருந்தோம். அது 4மே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓரத்தில் இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அண்ட் அந்த ஏரியாவில் ஒன்று ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையிலே இருக்கிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வெரைட்டி வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கையில் பிளான் பண்ணாமல் ஒரு 5 வெரைட்டி இருக்குது கைஸ். அது இல்லாமல் சின்னதாக அந்த நர்சரியிலே என்னோடய சின்ன குட்டி நர்சரின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்னதாக துளிர் விட்டு வந்திருக்கு எல்லா கட்டிங்ஸில் இருந்தோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து நட்டுடலாம். லைக் லேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 5 வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிளான் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி 1 month முன்னாடி பிளான் பண்ண அந்த 4 வெரைட்டியோட ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இது 4 தான் கைஸ் 1 month பிஃபோர் நான் வாங்கின ரோஸ் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஏன் குச்சிங்களை குத்தி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது கைஸ் வீட்டில். அது வந்து ஃபுல்லாக கிளஞ்சி விட்ருன்னு சொல்லி இந்த மாதிரி குச்சிங்களாக குத்தி வச்சுருக்கேன். இது 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 அப்புறம் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அந்த 4க்குமே இப்போ புதுசாக செடி நட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி குச்சி நட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நடுறதுக்கு. ரோஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது விட்டுருங்க. இது வந்து இந்த பிளான்ஸ் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5. இது 5மே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒரு 2-3 days முன்னாடி வாங்கின ரோஸ் கலெக்ஷன்ஸ். அண்டு இது பார்த்தீங்கன்னா இதோட ரோஸ் தாங்க செம்மையாக இருக்கும். இதுவும் தான் சூப்பராக இருக்கும். இதே இப்போ பாருங்கள் ஆல்ரெடி இப்போ 4 மலர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதை ஆல்ரெடி பறிச்சிட்டோம். அண்ட் இதுலேயுமே இன்னொன்று மலர்ந்துருந்துச்சு, அதையுமே பறிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. அது என்ன வெரைட்டின்னு தெரில, ஏன்னா அது வந்து கடைக்காரன்னா அது ஒன்று மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அண்டு இதோட ரோஸ் வந்து இதுவுமே வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதையுமே பறிச்சிட்டேன் கைஸ். நல்லா ஃபுல்லாக மலர்ந்துருச்சு, அதனால் பறிச்சிட்டோம். அக்கா பறிச்சிட்டு போயிட்டாங்க. அண்டு இது 1 2 3 4 5 இது 5மே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிளான் பண்ண போகிறேன் கைஸ். அண்ட் அது இல்லாமல் இந்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரம்ம கமலம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரம்ம கமலம் அப்படி தெரிலனா சைடில் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இது பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ. இது ஒரு வகையான மல்லிப்பூ. இதுவும் பின்னாடி இருக்குமே ஒரே டைப் தான் கைஸ். இது பாருங்கள் ஆல்ரெடி எப்படி பூத்துருக்கோம். இது 2மே ஒரே டைப் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா அரேலியா. இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் டைப்பு. அண்ட் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இன்னொரு மல்லிப்பூ கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா காக்கட்டான் பூவோ ஏதோ சொன்னாங்க. அண்டு இதுவுமே அக்காவோட செலெக்ஷன் தான். இது 2 மல்லிப்பூவுமே பார்த்திங்கன்னா அக்காவோட செலெக்ஷனு. இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ரோஸ் எல்லாமே நானும் அக்காவும் சேர்ந்து செலக்ட் பண்ணது. பிரம்ம கமலம் வந்து அங்கே இருந்துச்சு, இது என்னன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். அண்ட் இதில் இருக்கிற வெறும் ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நட போகிறோம். அந்த பிரம்ம கமலம் அண்ட் மல்லிப்பூ பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். நட போகிற
5 ரோஸ் செடிக்குமே பார்த்தீங்கன்னா பிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி பிளான்ஸ் நட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா மற்ற பிட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப்பில் இந்த இடத்துல ஒரு ரோஸ் செடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று நட்டிருக்கோம். இப்படி ரொம்ப பக்கமாகவே நட்டிருக்கோம் கைஸ். இதில் ஒன்று அப்படி பக்கமாக ரெடி பண்ணியிருக்கோம். அதனாலேயே பக்கத்தில் இப்போ நடப்புற 5 செடிக்குமே பிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் கைஸ். இந்த இடத்துல ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, அண்டு அந்த இடத்துல கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது கைஸ். கத்திரிக்காய் செடிக்கு அடியிலே ஒன்று பிட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்டு சோளக்காட்டு பொம்மைக்கு பின்னாடி பக்கம் ஒன்று இருக்குது. அண்டு தண்ணி தொட்டிக்கு பக்கத்துலேயே ஒன்று வச்சுருக்கோங்க. தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி இருக்குது. அண்டு அந்த ட்ரேயில் வச்சுருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்க போகுது. அதனால் இந்த இடத்துல ஒரு ரோஸ் செடி இருக்குது, இந்த இடத்துல பெருசு ஒன்று இருக்குது. அண்டு இந்த இடத்துல தான் பிட்டு ரெடி பண்ணி இதில் ஒன்று நடப்போகிறோம். ரொம்ப பக்கத்துலேயே தான் எல்லா செடியுமே நடப்போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிற ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். ஆக்சுவலாக அந்த ரெட் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிட்வீனில் சில்வர் ஷேட்ஸ் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் கைஸ். அது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். இதை கொண்டு போய் ஃபஸ்ட் இடத்துல நடப்போகிறோம். வீட்டு பக்கத்துலேயே தான் நடப்போகிறோம் இதை. ஏன்னா இது லைக் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலேயே வீட்டு பக்கத்துலேயே நட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே இந்த பூ பார்க்கும்போது லைக் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதனால தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற கலெக்ஷன்ஸை மட்டும் வீட்டு ஓரத்துலேயே நட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நட்டுருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நட்டாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பட்ஸ் விட்டுருக்கு பாருங்கள். இதில் ஒன்று இருக்கா, இதில் 2 இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, அண்ட் பேக்கில் ஒன்று இருக்குது. அண்ட் இதே இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் இதில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய பட்ஸ் விட்டு அழகாக பூத்து வந்தால் தாங்க செடி பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அழகாக வரும்னு நினைக்கிறேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ரோஸை தான் நட்டிருக்கோம். அண்ட் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. தேர்டு செடியை பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில் நட்டிருக்கோம். இது வளர்ந்து வர்றதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் செடியை வந்து செத்து போயிடும். அதனால் அப்படி பிளான் பண்ணி தான் இந்த தேர்ட் செடியை வந்து இந்த இடத்துல பிட் ரெடி பண்ணி இந்த இடத்துல நட்டிருக்கோம். அண்ட் இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் செத்து போய் இதை பிடுங்கிடுவோம். அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தான் நடப்போகிறோம். பன்னீர் ரோஸை பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு பின்னாடி பிட் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே தான் கொண்டு போய் நடப்போகிறோம் கைஸ். அண்டு சோளக்காட்டுக்கு பொம்மைக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸை நட்டாச்சு. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா பட்ஸு விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் இங்கே வளரட்டும். அண்ட் அது இல்லாமல் இந்த இடத்துல தேர்டாக ஒன்று இருக்குது. இந்த இடத்துல 3 பட்ஸ் வந்திருக்கு. இந்த பன்னீர் ரோஸ் இந்த இடத்துல வளரட்டும். அண்டு 5th பிளான்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டிக்கிட்டே நட்டுருவோம் கைஸ். இந்த இடத்துல பிட் ரெடி பண்ணியிருக்குமா, இந்த இடத்துல கொண்டு வந்து நட்டுருவோம். அண்ட் இந்த இடத்துல நடப்போகிற செடி தான் என்ன கலர்னே தெரில. அந்த கடைக்காரனை வந்து ஃப்ரீயாக கொடுத்த செடி இந்த இடத்துல தான் நடப்போகிறோம். அண்ட் என்ன கலர் வந்தாலும் ஐ எம் ஹாப்பி வித் இட். கடைசி ரோஸ் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொட்டிக்கிட்ட நட்டுட்டோம். அண்டு இது இல்லாமல் இன்னொரு பிளான்ட்டும் சேர்த்து நடப்போகிறோம் கைஸ். அதுலேருந்து ஒரே ஒரு மல்லிகைப்பூ வெரைட்டியை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வந்து நடப்போகிறோம் வீட்டுக்கு முன்னாடியே. அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மல்லி இருக்குது, இந்த இடத்துல டிசம்பர் பூச்செடி இருக்குது, இந்த இடத்துல ஆல்ரெடி பிட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த இடத்துலையுமே 2 இடத்துலையுமே குண்டு மல்லி செடி வச்சுருக்கோம். இந்த இடத்துல குண்டு மல்லி செடி இல்லை, அந்த இன்னொரு வெரைட்டி காமிச்சேன் பார்த்திங்களா, அது வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் கைஸ். இவனோட சேட்டை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. காலையில் என்ன பண்ணோம், பிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது குழியை நோண்டினா மறுபடியும் வந்து மண்ணை மூடி விட்டு போயிடறான். இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழிக்குமே பார்த்தீங்கன்னா குழி நோண்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து மூடி விட்டு போயிடறாங்க. சரியான சேட்டை பிடிச்ச பையன். இப்போ வந்து செடியை நட்டதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக நோட்டம் விட்டு போகிறான்.
இப்போ தான் அக்காட்ட டிசிஷன் கேட்டிருந்தேன், இந்த மல்லிப்பூ செடி நடலாமா இல்லை வந்து அந்த காக்கட்டா மல்லிப்பூ செடி நடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அக்காட்ட. அண்டு வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூ நட்டுக்கலாம், அந்த காக்கட்டா பூ செடி வந்து நட்டுக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக கோழிப்பட்டி இருக்குல்ல, கோழிப்பட்டிக்கு பின்னாடி பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ செடி நட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்கட்டும். அண்ட் அந்த மல்லிப்பூ செடியை தான் கொண்டு போய் அந்த இடத்துல இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த இடத்துல நடப்போகிறோம். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த 2 மல்லிப்பூ செடி இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒரு மல்லிப்பூ செடி வந்து நம்ம நட போகிறோம், இன்னொரு மல்லிப்பூ செடி வந்து சின்னக்கா வீட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியை தான் இப்போ நம்ம கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக நட போகிறோம். நான் போயிட்டு பிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ், இதை கொண்டு போய் நட்டுருவோம். இப்போ வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக தான் கோழிப்பட்டி வச்சுருக்கோம். ஏய், இப்போ ஈவினிங் ஆனதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்க கைஸ். அங்கே எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக தான் இந்த வாழை மரத்தில் செவ்வாழை மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு அடியில் தான் நட போகிறோம். ஆல்ரெடி பிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அண்டு இந்த இடத்துல வந்து இந்த மல்லிப்பூ செடியை வந்து நட்டுருவோம். இப்போ அந்த கோழிப்பட்டிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ செடி நட்டோமா, அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வச்சுருக்கோம். இந்த செவ்வாழை மரத்து அடியிலேயே பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வச்சுருக்கோம். இது ரொம்ப நாளாக இருக்குது, லைக் இயர்ஸ் கணக்காக இருக்குது. எத்தனை இயர்ஸ்ன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் ரொம்ப நாளாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பட்டன் ரோஸ் இருக்குது. அண்டு அங்கே தொட்டி அங்கே நட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி பக்கமாக ஒரு பிங்க் கலர் பட்டன் ரோஸ் வச்சுருக்கோம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே நட்டாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா பிளான்ட்டுமே நட்டாச்சு. அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மகமலமும் அந்த அரேலியா மட்டும் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஹேங்கிங் பாட், அப்புறம் ஒரு நார்மல் பாட்டு வாங்கிட்டு வந்து தான் நான் வச்சுருக்கிற ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் வைக்கணும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பிளான்ஸ் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். அது வந்ததுக்கப்புறமும் அதையும் கொண்டு போய் நடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அங்கேயே போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பீஸ் அவுட்.